இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.6ல் 7th சம். கொஞ்சம் லென்த்தி ப்ராப்ளம், பட் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ணி செய்ய போகிறோம். கொஷின் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஃபஸ்ட்டு ஃபைண்ட் த சம் ஆஃப். ஸோ எஸ்என் தான் கண்டுபிடிக்கணும், அது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு சம் ஆஃப்ங்கிறதுனால. ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ், ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் தான், அதனால பிரச்சனை இல்லை. பெட்வீன் இங்கே தான் நம்ம புரிஞ்சுக்கணும். பெட்வீன்னா இடைப்பட்டது தான், அது கிடையாது, அதுக்கு இடையில உள்ளது. எதுக்கும் இடைப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 602 அண்ட் 902. ஓகே, ஸோ 602க்கும் 902க்கும் இடைப்பட்ட நம்பரில் இருக்கக்கூடிய சம் ஆஃப் த வேல்யூ கண்டுபிடிக்கணும். பட் எப்படி கண்டுபிடிக்கணும்? விச் ஆர் நாட் டிவிசிபிள் பை 4. அது வந்து 4ஆல் டிவைட் ஆகாத நம்பரோட சம் ஆஃப் கண்டுபிடிக்கணும். 4ஆல் டிவைட் ஆகிற நம்பரை அதை கூட சேர்க்கக்கூடாது. பட் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சீரீஸ் எழுதி பார்க்குறோம். பெட்வீன் அப்படிங்கிறதுனால 602வும் 902வும் கிடையாது, அதுக்கு இடையில உள்ளது தான். ஸோ 601 602 901. இதுதான் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் நம்பர் சீரீஸ். ஓகே, 601 602 வராது இல்லையா? 602க்கு அடுத்து 603 604 901 வரும் இல்லையா? ஓகே, இப்போ இந்த 603 604 901ல் எதெல்லாம் நம்ம சேர்க்கக்கூடாதுன்னா 4ஆல் டிவைட் ஆகிற நம்பரும் இருக்குது. பட் 4ஆல் டிவைட் ஆகிற நம்பரை நம்ம எழுதக்கூடாது. மீதி இருக்கக்கூடிய நம்பரை மட்டும்தான் எழுதி அதனுடைய சம் ஆஃப் தான் கண்டுபிடிக்கணும், அதனுடைய எஸ்என் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் வந்து நம்ம 4ஆல் டிவைட் ஆகாத நம்பர்லாம் ஒவ்வொன்றா 901 வரை இருக்குது, ஒவ்வொன்றா செக் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது ரொம்ப பெரிய ப்ராசஸ், கஷ்டம். அப்போ அதை எப்படி சிம்பிளாக பண்ணலான்னா, இந்த மொத்தமாக இருக்கக்கூடிய சீரீஸ்க்கு எஸ்என் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸை மட்டும் எடுத்து அதை ஒரு தனி சீரீஸாக எழுதி அதனுடைய எஸ்என் கண்டுபிடிச்சி ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா, அந்த டிவிசிபிள் பை 4 வந்து சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா நாட் டிவிசிபிள் பை 4ஓட எஸ்என் கிடச்சிரும். சொல்கிறது புரியுதா? நம்ம டோட்டலாக எஸ்என் நேச்சுரல் நம்பர்ஸோட எஸ்என் கண்டுபிடிக்கிறோம். நேச்சுரல் நம்பர்ஸ் ஃப்ரம் 603 to 901 வரை உள்ள நேச்சுரல் நம்பர்ஸோட எஸ்என் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டு அந்த எஸ்என்லேருந்து நம்ம 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய சீரீஸை தனியாக எழுதி அதனோட எஸ்என் கண்டுபிடிச்சி ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நாட் டிவிசிபிள் பை 4ஓட எஸ்என் கிடச்சிரும். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு சீரீஸ் எழுதியிருக்கோம் இல்லையா? இதில் ஏங்கிறது என்னது? 603. டிங்கிறது 604 மைனஸ் 603ங்கிறதுனால டி இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ லாஸ்ட்டில் கொடுத்துருக்கிறது எல். ஸோ இதுலேருந்து n கண்டுபிடிக்கணும். ஸோ L மைனஸ் A டிவைடட் பை D ப்ளஸ் 1. L எவ்வளவு? 901 மைனஸ் 603 பை 1 ப்ளஸ் 1 எவ்வளோ வரும்? 892 ப்ளஸ் 1. ஸோ 299. இதுதான் n. இப்போ n தெரியும், L தெரியும், A தெரியும், D தெரியும், எல்லாமே தெரியும். ஸோ இதுலேருந்து எஸ்என் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ இது ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா இருக்குது பாருங்கள். n/2 இன்ட்டு A ப்ளஸ் எல். இது ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், அதுக்காக தான். எல் தெரியுங்கிறதுனால இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 299/2 இது ஒரு நியூ ஃபார்முலா. ஓகே, ஏ வந்து எவ்வளவு? 603 ப்ளஸ் 901. ஓகே, $1504. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 1 2 is 2, 7 2s are 14, 5 2s are 10, 2 2s are 4. ஸோ இந்த 299ஐயும் 752வையும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருதோ அதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகே, நான் நீட்டாக மல்டிப்ளை பண்ணுறேன், தப்பு இல்லாமல். எப்படி வருதுன்னு பார்ப்போம்.
இதுதான் நம்மளுக்கு ஆன்சராக வந்திருக்கு 22 48 48 இதுதான் இங்கே கிடச்சிருக்கக்கூடிய எஸ்என். ஓகே ஓகே இப்போ இதே மாதிரி டிவிசிபிள் பை 4ஆல் இருக்கக்கூடிய சீரீஸை எழுதி இதே ப்ரொசீஜரில் எஸ்என் கண்டுபிடிச்சிட்டு லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்க எஸ்என்லேருந்து டிவிசிபிள் பை 4ஆல் கிடைக்கக்கூடிய எஸ்எனை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர். அப்போது டிவிசிபிள் பை 4னால் என்னெல்லாம் வரும்? ஏன்னா நம்மளுக்கு தேவை நாட் டிவிசிபிள் பை 4, பட் டிவிசிபிள் பை 4 நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அப்போது ஃபஸ்ட்டு 603 நமக்கு டிவிசிபிள் ஆகுமா? ஆகாது. அப்போது அடுத்து நம்ம 604 டிவிசிபிள் ஆகும். ஏன்னா 1 4 is 4, 5 4s are 20, 1 4 is 4. அடுத்தது கண்டிப்பாக 4ஆல் டிவைட் ஆகக்கூடியதுன்னா 608 தான் இருக்கும். இப்படி 4 4ஆக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா? அப்போ லாஸ்ட்டில் எது முடியும்னா லாஸ்ட்டில் நம்மளுக்கு இருக்குது 901, அது 4ஆல் டிவைட் ஆகாது. அப்போது இதுக்கு முந்தின எந்த நம்பர் 4ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல இதை டிவைட் பண்ணுவோம் 4ஆல். பேலன்ஸ் 1 கிடைக்குது. இப்போது 901லேருந்து இந்த 1 மைனஸ் பண்ணால் என்ன வருமோ அதுதான் 4ஆல் டிவைட் ஆகக்கூடியது. ஸோ 900. ஸோ இங்கே A is equal to 604, D வந்து 8, L is equal to 900. இதுதான் எழுத தெரியணும். ஏன் இந்த 900 எப்படி கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு லாஸ்ட் நம்பர் 901, அது கண்டிப்பாக 4ஆல் டிவைட் ஆகாது. அப்போ அதுக்கு முந்தின நம்பர் 4ஆல் டிவைட் ஆகுமா, அதுக்கு முந்தின நம்பர் 4ஆல் டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதை 4ஆல் டிவைட் பண்ணி பேலன்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கணும். அதான் அதுலேருந்து சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா அந்த நம்பர் கண்டிப்பாக 4ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? ஓகே இப்போ நம்ம n கண்டுபிடிச்சிடலாமா? L minus A by D plus 1. ஸோ 900 minus 604 by D plus 1. சாரி, ஏன் D is equal to 8 போட்டேன்? 4 தான் போட்டணும். ஏன்னா 4 4ஆல் தானே நம்மளுக்கு போய்கிட்டு இருக்கு. சாரி, D is equal to 4 தான். ஓகேவா? ஓகே ஓகே இப்போ இதை எப்படி நம்ம வந்து டிவைட் பண்ணுறது? 2 2s are 4, 1 2 is 2, 4 2s are 8, 8 2s are 16, 2 1 2 is 2, so 7 2s are 14, 4 2s are 8, so 74 plus 1 is equal to 75. இதுதான் நம்மளுக்கு n கிடச்சிருக்கு. இதுலேருந்து SN கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபார்முலா n/2 இன்ட்டு A + L. ஸோ 75 by 2 இன்ட்டு A வந்து எவ்வளவு? 604 + 900. ஸோ 75 by 2 இன்ட்டு 1 2 is 2, 7 2s are 14, 5 2s are 22. ஸோ இந்த 75 இன்ட்டு 752 இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் SN கிடச்சிரும். எப்படி மல்டிப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஆன்சர் இஸ் 400. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து நாட் டிவிசிபிள் பை 4 வேணும். நாட் டிவிசிபிள் பை 4 வேணும். ஸோ டோட்டலாக இருக்க எஸ்என்லேருந்து ஸ்மால் எஸ்என்னு இதை வந்து கேபிட்டல் எஸ்என்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா இதில் எல்லா நம்பரும் இருக்கிறதுனால. ஸோ சப்ராக்ட் பண்ணலாமா? 224848லேருந்து 56400 இதை மைனஸ் பண்ண போகிறோம். 8 4 4 பேச்சுனா 4 8 கரெக்டான இப்போ செக் பண்ணிக்கலாம். 22 48 48 56400. So this is the divisible by 4 answer. Okay.
தேங்க்யூ.